பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்கு எதிரிகள் தெரிந்தும் தெரியாத மறைவான எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய கெடுதியை விட்டு நம்ம எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது, அவர் நமக்கு செய்யக்கூடிய துன்பங்கத்தை விட்டு எப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம். புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சிவப்பாக, அதை தொட்டிங்கன்னா பெல் பட்டன் வரும். அதே தொட்டால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து இதுபோல் ஆக்கப்பூர்வமான வீடியோக்கள் போடுவதற்கு நமக்கு ஆர்வமூட்டுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழியை காமிப்பாயாக. அவர்கள் அனைவரையும் பாவத்தை மன்னிப்பாயாக. அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கஷ்டங்களை போக்கி இம்மைமர்களை விட்டு தருவாயாக. வாழ்க்கைகளை பறக்க செய்வாயாக. நீங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சிறந்த துவா எப்படிப்பட்ட துவான்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய எதிரிகள் அவர்கள் ஏகத்துவத்தை சொன்னதன் காரணமாக, ஒரே இறைவனை வணங்குன்னு சொன்னதன் காரணமாக, நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய அரசன் அவர்களை மிகப்பெரிய ஒரு நெருப்பை மூட்டி அதில் பக்கத்தில் போக முடியாதனால பெரிய பலன் உண்டாக்கி அதிலேருந்து தள்ளி விடுவதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் செய்து வைக்கின்றான். இந்த சமயத்தில் அவங்கள தூக்கி அதில் போடும்போது, நெருப்பில் போடும்போது அவங்க ஓதுனாங்க, ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவன் சிறந்த பொறுப்புதாரி. இது ஓதுனாங்க. இது ஓதியதன் காரணமாக நெருப்பை அல்லாஹு தஆலா குளிர்ந்த ஒரு பூஞ்சோலையாக ஆக்கி அவர்களை காப்பாற்றினான். ஆகவே நம்முடைய எதிரிகள் நமக்கு செய்யக்கூடிய தீங்கை விட்டு பாதுகாப்பதற்கு நாம் ஓத வேண்டிய வசனம் இந்த ஒரு வசனம். அடுத்து ஒன்று, அதை நான் எப்படி பின்னாடி சொல்கிறேன். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், பனி இஸ்ராயேல் காலத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போது அந்த அரசன் என்ன செஞ்சான்னு சொன்னால், அவன்கிட்ட ஒரு மந்திரவாதி இருந்தார். அந்த மந்திரவாதிக்கு வயசானவனையும் அந்த அரசன்கிட்ட சொல்கிறார், என்னிடத்துல ஒரு இளைஞனை அனுப்பி வைங்க, நான் அவனுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி அவன் உங்கள் கூட இருக்கட்டும் அப்படிங்கிறவனையும் ஒரு இளைஞனை அனுப்பி வைக்கிறார். அந்த இளைஞன் அந்த மந்திரவாதி வீட்டுக்கு போகக்கூடிய வழியில் ஒரு பள்ளியில் ஒரு கிறித்துவ பாதிரியார் ஒருத்தர் வணங்குவதை பார்க்கிறார். அவருக்கு அவருடைய தொழுகை முறை பிடிச்சு போயிடுச்சு. உடனே அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்பு நடந்த விஷயம். அப்போது அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பின்பற்றக்கூடிய பாதிரிகள், உண்மையான பாதிரியார்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் கிறித்துவ பாதிரியார். அப்போ அவர் அல்லாஹ்வை பற்றியும் ஏகத்துவத்தை பற்றியும் சொல்லிக் கொடுத்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறார். ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இவனுக்கு. இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த மந்திரவாதிகிட்ட போகும்போது அவர் ஏன் லேட்டாக வருதுன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, இது மாதிரி எங்கள் வீட்டில் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறார். இப்போது திரும்பி ஒரு தடவை வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒரு பெரிய ஒரு மிருகம் அந்த வழியில் நிற்கிது. மக்கள்லாம் பயந்து போகிறாங்க, அங்கிட்டு போக முடியல. அப்போ ஒரு சின்ன கல் எடுத்து சொல்கிறார், இறைவா, உனக்கு அந்த பாதிரியார் உனக்கு பிடித்தவராக இருந்தால் இந்த கல்லை கொண்டு அந்த மாட்டை எங்களை விளக்குவான்னு சொல்லிட்டு அந்த சும்மா அவர் கல்லை விட்டு எறிகிறாரு. அது பட்டன்னு இறந்து போயிடுது. உடனே இவர் விளங்கிக்கிறாரு, அந்த பாதிரியார் உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு சொல்லிட்டு. அவர் இந்த செய்தியை இந்த பாதிரியார்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உமக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுத்துட்டான், நீ மக்களுக்கு நன்மை செய்,
நீ எது கேட்டாலும் கொடுப்பான் இறைவன், ஆனால் என்ன காமிச்சு கொடுத்துறாது அப்படிங்கிறார். உடனே இந்த இறைவன் இந்த சிறுவன் உட்காந்துக்கிட்டு மக்களுக்கெல்லாம் துன்பப்படுறவர்கள்லாம் வர்றாங்க. என்ன இவர் துவா சரியாயிருது. அல்லாட கேட்குறாரு, துவா அவர் கண் தெரியாது, கண் தெரியுது, நோய் குணமாகுது, எல்லா விதமான அற்புதம் நடக்குது. இதை பார்த்து கேள்விப்பட்ட அரசு சபையில் இருக்கக்கூடிய ஒரு கண் தெரியாத ஒரு மந்திரி வர்றாரு. பொன் பொருளாக கொடுக்குறாரு. கொடுத்து எனக்கு கண் தெரியணும் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த பையன் சொல்கிறான், எனக்கு பொன் பொருளாக வேணாம், நீங்கள் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன், கண் வரணும்னு அவர் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்கிறார். பிரார்த்தனை செய்யணும்னு கண்ணு தெரிகிறது. ஒரு சந்தோஷம். போய் அரசவையில் உட்காரும்போது அரசன் பார்க்குறான், உனக்கு எப்படி கண் வந்துச்சுன்னு கேட்கும்போது, என் இறைவனுக்கு கொடுத்தான் அப்படிங்கிறார். என்னை தவிர வேறு இறைவன் இருக்கிறான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறார். இப்போ இது சொன்னது யார் அப்படிங்கும்போது இந்த பையனை காமிக்கணுன்னே இந்த பையனை கூப்பிட்டு கேட்கும்போது இறைவனை சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த பாதிரியை காமிக்கணுனையும் அந்த பாதிரியை கூப்பிட்டு, நீ உன்னுடைய மார்க்கத்தை விட்டு என்னை இறைவனை ஏற்றுக்கொள்ள அப்படிங்க அடிக்கிறார். அவர் முடியாதுங்க முன்னே செய்தார் சொன்னால், முடியாதுன்னு சொன்ன உடனேயுமே ரம்பத்தை கொண்டு அவர் ரெண்டாக அறுக்கப்படுகிறது. அப்போ கூட அவர் மார்க்கத்தை விடலை, விழுந்து இறந்துடுறார். அப்புறம் மந்திரியை கூப்பிட்டு சொல்கிறார், நீ என்னை இறைவனை ஏற்றுக்கிறேன்ட்டு. அவர் முடியாதுங்கிறாரு. அவரே ரம்பத்தை கொண்டு அறுக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கொண்ட ஈமானுடைய பலத்தில் அதெல்லாம் தாங்கிக்கிறாங்க. அவரே இறந்துடுறார். மூணாவது இந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறார், நீ ஏற்றுக்கொள் என்னை. இல்லை முடியாதவனையும் 4 சிப்பாயை கூப்பிட்டு இவனை கடலுக்கு கொண்டு போங்க, இவன்ட்டு அங்கே கேளுங்க, அவன் என்னை இறைவனை ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் கொண்டு வந்துடுங்க, இல்லைன்னா கடலில் தள்ளுங்க அப்படிங்கிறாங்க. கொண்டு போகிறான் கடலில். அப்போ இவர் பிரார்த்தனை செய்கிறார், இறைவா நீ விரும்பியதை கொண்டு, யா அல்லாஹ் அல்லாஹும் எக்ஃபினிஹும் பிமாஷீத, அதான் அர்த்தம் தமிழ் அரபியில். இறைவா நீ விரும்பியதை கொண்டு என்னை இவளை விட்டு பாதுகாப்பாயா அப்படின்னு துவா செய்கிறாரு. உடனே இந்த படகு ஆடுது. அவங்க கீழே விழுந்துறாங்க, உள்ளுக்குள்ள விழுந்துறாங்க. இவர் திரும்பி வந்துடுறார். அப்போ அரசன் கேட்குற, எப்படி வந்த? நடந்ததை சொல்கிறார். திரும்ப 4 பேர் அனுப்பி மன உச்சியில் கொண்டு போங்க, கொண்டு போய் அவர்கிட்ட கேளுங்க, என்னை இறைவனை எடுத்துக்கிட்டா வச்சுங்க, இல்லைன்னா கொண்டுருங்க அப்படிங்கிறார். மன உச்சியில் கொண்டு போனோடனே இவர் திரும்ப துவா செய்கிறார், யாரெல்லாம் நீ விரும்பியதை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக இவர்களை விட்டு அப்படிங்கிறாரு. மலை நடுக்குது, எல்லாம் கீழே விழுகிறாங்க. திரும்பி வந்துடுறார். அப்போ அரசன் கேட்குறான், நடந்ததை சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பையன் சொல்கிறான், நீ என்னை கொல்ல முடியாது, நீ கொல்றன்னா ஒரு வழி இருக்குது. நீ என்ன செய்ய, ஒரு மரத்தில் கட்டி வச்சு எல்லா மக்களையும் கொண்டு நிப்பாட்டிட்டு ஒரு அம்பை எடுத்து பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த இளைஞனுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நான் இது ஏகின்றேன், இந்த இளைஞனுடைய இறைவனான அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் தொடங்குகிறேன்னு சொல்லி என்னை அந்த அம்பெடுத்து எஞ்சா மட்டும்தான் என்னை கொல்ல முடியுங்கிறார். எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு இவர் சார் இவருடைய அரசன் ஒரு மனிதன் அனுப்புகிறாரு அந்த சிப்பாயை. அவர் என்ன செய்ய, பிஸ்மில்லா ரப்பில் குலான்னு சொல்லி அந்த அம்பை ஏவுறாரு. கரெக்டாக நெட்டி பொட்டில் படுத்து இறந்துடுறாரு. இதை பார்த்த அத்தனை மக்களுமே இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. வெறுங்கி போச்சு, இறைவன் ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு. உடனே இது கேள்விப்பட்ட அந்த அரசு என்ன பண்ணுறான்னு சொன்னால், எல்லோரும் கூப்பிட்டு நீங்கள் என்னை ஏற்றுக்கலான்னு சொன்னால் நெருப்பில் போடுவேன். பெரிய ஒரு பல்ல தோண்டப்பட்டு அது நெருப்பு மூட்டப்பட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு, நீ ஏற்றுக்கிறியா இறைவனை, என்னை ஏற்றுக்கிறியா, இல்லை, தூக்கி தள்ளி வருது. இப்படியே தள்ளி கொள்கிறாங்க. அப்போது ஒரு தாய் வருகிறார். அவள் கையில் ஒரு குழந்தை இருக்குது. அவள் தயங்குறா, தன்னோட குழந்தை பக்கத்தில் இருக்குது, கையில் இருக்குதுன்னு தயங்கும் போது அந்த குழந்தை சொல்லுது, தாயே நீ ஹக்கில் இருக்க, பயப்படாத அப்படிங்குது. உடனே போகிறா, முடிய பிடிச்சி தள்ளுறாங்க. அப்போது அந்த சமயத்தை அவங்க ஏற்றுக்கொண்ட ஈமானின் காரணமாக உயிரை விட தயங்கவில்லை. இப்போ இதில் நம்ம பெறக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், அந்த பையன் உபயோகப்படுத்த அந்த வார்த்தை என்ன, இறைவா நீ நாடியதை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக. இப்போ எப்படி நம்ம எதிரிகளை விட்டு பாதுகாப்பதற்கு இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால், நீங்கள் 11 தடவை ஸலவாத் ஓதிக்கிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 டைம்ஸ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிறத 11 டைம் 450 தடவை ஹஸ்புனல்லாஹ் நிமல் வக்கீல் 450 தடவை ஓதிக்கிங்க. இந்த துஆவை ஓதுங்க, தமிழில் ஓதுங்க. யா அல்லாஹ் நீ விரும்பியதை கொண்டு
என்னுடைய எதிரியை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. யார் எதிரியோ அவர் பேரை சொல்லிடுங்க. அதனால் பெரிய பையன் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு சொன்னால் அவர் பேரை சொல்லி 7 தடவை இது மாதிரி சொல்லிடுங்க. 7 டைம்ஸ். யா அல்லாஹ் இந்த பேரை சொல்லி அவர் பேரை சொல்லி நீ விரும்பியதை கொண்டு அவரை விட்டு நீ பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப செலவாத்து 11 தடவை 11 டைம்ஸ் ஊதிட்டு 4 திசையிலையும் ஊதிட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த எதிரியுடைய தொல்லை அறவே வராது உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் டெய்லி ஓதின்னு சொன்னால் முழுமையான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கெடுதியை விட்டு அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்துருவான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டும் நபியுடைய ஹதீஸை கொண்டும் பெறுகின்றோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். அல்லாஹ்வுடைய உதவி வேணும், அல்லாஹ் ரசூலுடைய உதவி வேணும்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ் ரசூல் பக்கம் திரும்ப வேண்டும். இதுவரை நீங்கள் தொழுகாமல் இருந்திருக்கலாம், நோக்காமல் இருந்திருக்கலாம், இஸ்லாத்தை பற்றி விளங்காமல் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான், யா அல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாவமன்னிப்பு தருகிறேன், இதுவரை செஞ்சதுக்கெல்லாம் உன்னிடத்தில் பாவமன்னிப்பு தருகிறேன். வ அத்தூபு இலைஹ் உன் பக்கமே திரும்புகிறேன், இனிமேல் நன்மை செய்து உன் பக்கமே திரும்புகிறேன். அவ்வளோதான். அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, நான் உன் பக்கம் திரும்புகிறேன். உன் பக்கம் திரும்ப என்ன அர்த்தம்? இனி நான் என்ன செய்கிறேன்? 5 நேரம் தொழுகிறேன், நோக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், அந்த இஸ்லாமிய கடமை எடுத்து நடக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இதை செஞ்சுட்டு அதை சொன்ன உடனேயே இப்போ நீங்கள் சொல்லின்னு வச்சிங்களேன், இஷாவிலையும் தொழ ஆரம்பிச்சிருங்க. 5 நேரத்துலையும் விடாமல் தொழுங்க. மகரிபு இஷா தொழுவிட்டீங்க, அப்போ காலைல ஃபஜ்ரு, மகரிப், லொஹரு, அசரு, மகரிப், இஷா, இப்படி 5 நேர தொழுகை அந்த நேரத்தை தொழுங்க. சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. அது மாத்திரம் இல்லாமல் ரம்லானில் நோம்பு நோட்டுவாருங்கள். யாருக்கு ஜக்காத் இருக்கோ ஜக்காத்து கொடுங்க, இல்லைன்னா ஏழைகளுக்கு திறமை கொடுங்க. ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு செஞ்சுடுங்க. இது 5 கடமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வ நீயத்து வச்சு செஞ்சுட்டு வரீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவிக்கு அல்லாஹ் நீங்கள் ஓதக்கூடிய விஷயங்களில் முழுமையான வெற்றியை பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, காலை வேலை தஸ்பீஹாத்தை ஓதிட்டு வாங்க. 3ஆம் கலிமா 100 தடவை, 4ஆவது கலிமா 100 தடவை, அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை, துவா யூனுஸ் 100 தடவை, துவா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 100 தடவை, ரப்பி ஹபிலி முல்க இன்னக அன்தல் வஹ்ஹாப், நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸலவாத்து 100 தடவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இது காலை மாலை ஓதிட்டு வாங்க. ஏன்னா ஸலவாத்து ஓதுனா 10 ஒரு தடவை ஸலவாத்துனா அல்லாஹ் ரஹ்மத் 10 தடவை இறங்குது. இப்போ நீங்கள் 200 தடவை காலை மாலை ஓதிட்டீங்கன்னு சொன்னால் 2000 ரஹ்மத் இறங்குது. மிகப்பெரிய பாக்கியம். குர்ஆனை காலை மேலே ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஓதுங்க. ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் எப்படி குர்ஆன் ஓதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா குரூப்பில் நினச்சிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. உற்றா உறவினர் சேர்ந்து வாழுங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தால் உரியத்தை ஒப்படைச்சிடுங்க. இது நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயங்கள் விபச்சாரம், மது குடிக்கிறது, வட்டி, சூதாட்டம், கொலை, கொள்ளை, தற்கொலை, செய்வினை, மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது, இது மற்றவர்களை பற்றி தப்பாக பேசுகிறது, புறம் பேசி, இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய நன்மையை இல்லாமல் ஆக்கிடும், அவங்கள்ட்ட போய் சேர்ந்துடும். இது மாதிரி நன்மையை செய்து தீமை விட்டு தவிர்த்துக்கிட்டேன்னு சொன்னால் உங்களுடைய துவா கபூலாகும். இன்னும் உங்கள் துவா சீக்கிரம் கபூலாக இன்னொரு வேலை என்னென்னு சொன்னால், நீங்கள் நபிஸா சொன்னாங்க, நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டே இருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போது நம்முடைய துவா கபூலான்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கணும். அப்போது நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அழைப்பு பணியில் ஒரு அங்கத்தினராக ஆக வேண்டும். அதுக்கு என்ன செய்கிறது? இந்த வீடியோ பார்க்குறீங்களா, ஒரு 5 பேருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. அப்போது இது மாதிரி டெய்லி செய்யும்போது நீங்களும் என்ன செஞ்சீங்க, நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய கூட்டத்தில் ஆகிவிடுகிறீர்கள். அப்போ உங்களுடைய துவா நிச்சயமாக கபூலாகும். ஆகவே எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையும் பெருமையை வெற்றி பெற்று கொடுத்து என்னை உங்களை ஆக்கித்தல் அருள்வானாக. அது மாத்திரம் இல்லாமல் கன்னித்துறையிலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய யாரெல்லாம் தாஜ்ஜத் தொழுறீங்களோ, தாஜ்ஜத் தொழ நியத்து வச்சுருக்கீங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலையும் திக்ர்லையும் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் நெருக்கத்தை நான் இறைநேசர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ஒரு ரகசிய திக்ர் இருக்குது. அதை யாரெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பேசி அனுப்புனீங்கன்னா நான் குரூப்பில் சேர்த்து விட்டு உங்களுக்கு அந்த இலவசமாக சொல்லித்தருவேன். இன்ஷா அல்லாஹ் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இறைநேசர் ஆக முடியும். நான் சொல்லக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. என்னுடைய நம்பர் 99 768 41 855 99 768 41 855. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.